அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு அக்டோபர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த மேஷம் ராசிக்கு விரயச்சனியோடைய தாக்கங்களை இந்த மாதம் குறைய போகுது. இந்த குரு உச்சமாகி அந்த வீட்டையே பார்க்கறதுனால, சனியை பார்க்கறதுனால உங்களுடைய பாதை மாறும், பயணம் மாறும், நேரம் ஒரு நல்ல ஒரு பாதைக்கு நீங்க போக போறீங்க. கஷ்டங்கள் என்பதிலிருந்து விலகி சற்று ரிலாக்ஸா நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த அக்டோபர் மாதத்துல அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து விதி மாறும் நேரம் என்றே சொல்லலாம். ஸோ இந்த கடனுடைய அழுத்தம், ஹெல்த் இஷ்யூஸ், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. தனித்து இருக்கிறது, இதெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆனா வேலை விஷயத்தை பொறுத்தவரையிலும் டென்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். நவம்பர் 27 வரை சனி வக்ர நிவர்த்தி ஆகிறவர்களும் அந்த வேலை விஷயமா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலையும் அதுலயே தொடர்ந்து இருக்கிறது நல்லது. அப்படி வேலையை விட்டுட்டுன்றவங்களுக்கு கூட இந்த அக்டோபர் 18க்கு பிறகு புதிய வாய்ப்பு கிடைக்கும். இதை பத்தி நம்ம இப்போ இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு மட்டுமே. நம்ம சேனல்ல குரு அதிசார பயிற்சி பலனை போடல. இந்த குரு அதிசார பயிற்சி பலனையும் நான் இதுல சேர்த்து சொல்லிடுறேன். இந்த குரு கோச்சாரத்துல இப்போ உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் இப்ப புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கு. 4ஆம் பாதத்துக்கு பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். புனர்பூசம் 4ஆம் பாதம் என்பது கடகத்துல இருக்கு. அப்ப கடகத்துக்கு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார். நவம்பர் 11ஆம் தேதி வரலும் இருப்பாரு. அப்புறம் வக்ரமாயி பின்னோக்கி திரும்பவும் புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு வரும், மிதுனத்துக்கு வருது. சோ இந்த டூரேஷன் மேஷம் ராசிக்கு எந்த மாதிரியான நல்ல பலனை கொடுக்கும் என்பதை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். முக்கியமா இந்த குரு பாக்கிய அதிபதி, 12ஆம் அதிபதி. இங்க கடகத்துல வரும்போது உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு குரு உச்சம் ஆகுது அப்படின்னாக்க தன்னால தடைப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடியும். குறிப்பா பண விஷயம், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம். பாக்கியாதிபதின்றதுனால சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள், பிரச்சனைகளுக்கு இருக்கிறவங்க அதுல ஒரு முடிவுகள் வரலாம். அல்லது அந்த பூர்வீக சொத்தை விற்க முடியாம இருந்து விற்கிறதுக்காக முயற்சி பண்றவங்களுக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். விற்கிறதுனால ஆதாயங்கள், பணம் வரும். கடன் கேட்டுக்கிறீங்கன்னா கூட கடன் கைக்கு வரும். பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி கடன் பட்டு ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கடனை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கையில வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு அதிசார பயிற்சி என்பது இருக்கும். புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள் இதனால தடையா இருக்கு, மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் புத்திரபாக்கியம் கிடைக்கல என்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமணம் தடையா இருக்கு, திருமணமே ஆகல, எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் திருமணம் ஆகல, என் ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க ஜோதிடர்கள், அதனால திருமணம் ஆகல என்பவர்கள் நீங்க திருச்செந்தூர் முருகபெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணத்திற்கான வரன் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ இந்த குரு அதிசார பயிற்சி என்பது மேச ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சொத்துக்கள் வாங்கலான்னு முயற்சி பண்றவங்களுக்கு இது சாதகமான காலகட்டமாக இருக்கும். அதே போல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது சாதகமான காலகட்டமாக இருக்கும். உயர்கல்வி இன்னமும் எனக்கு சரியான அமைப்பு கிடைக்கல, மருத்துவம் கிடைக்கல, என்னுடைய ஜாதகத்துல மருத்துவம் போறதுக்கான பிராப்தம் இருக்கு ஆனா கிடைக்கல என்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். மருத்துவத்திலேயே கூட போய் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 4ஆம் பாவகத்துல குரு உச்சமாகிறது, சுப விரயங்கள் ஏற்படும். அதே போல உங்களுக்கு வருமானமும் வரும். கடனிலிருந்து நீங்க பெரிய அளவுக்கு சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். விரையாதிபதியாகவும் அயனசைன போகஸ்தானாதிபதியாகவும் குரு வரார். உங்களுக்கு 4ஆம் பாவகத்துல உச்சம் பெற்று 12ஆம் பாவகத்தையும் பார்ப்பார், தன் வீட்டையே பார்க்கிறாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க தொலைதூர பயணங்கள்லாம் கூட சில பேர் சாத்தியமாகும். வெளியூர்ல இருக்கிறவங்க தாய்நாட்டுக்கோ, இங்க தாய்நாட்டுல இருக்கிறவங்க வெளியூருக்கோ போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பயணங்கள் பலன் தரும். அதே போல தாம்பத்திய வாழ்க்கை கூட நல்லா இருக்கும். அயன சயன போகஸ்தானத்துக்கு இந்த பார்வை இருக்கிறதுனால நிம்மதியா தூங்குவீங்க. படுத்தா தூக்கம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். சோ இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் தான். குரு அதிசார பயிற்சி என்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. இப்ப இந்த சனி 12ல இருக்கிறார் இல்லையா, விரைய சனியா இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பலன்? அது இந்த மாசத்தை பொறுத்தவரை பூரட்டாதி 4ஆம் பாதத்துல இருக்கும். ஆனா இந்த சனிக்கு குரு பார்வை அக்டோபர் 18ல இருந்து இருக்கு. அதனால உங்களுக்கு விரயம் என்பது சுப விரயமா தான் ஆகும். மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க இந்த விரய சனியாக இருந்தாலும்
இந்த காலகட்டத்துல வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது அல்லது திருமணம் போன்ற செலவுகள், புத்திர பாக்கியத்துக்காக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவர்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கான செலவுகள், இப்படி சுப விரயங்களாக தான் ஆகும். பயப்பட வேண்டியதில்லை. புதிதாக முயற்சி செய்யக்கூடியவர்கள், ஒரு பிசினஸை மாத்துறேன் அல்லது கடையை மாத்துறேன்னு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இது சாதகமான காலகட்டமாக இருக்கும். துணிந்து செய்யலாம். இந்த அக்டோபர் 18க்கு பிறகு இந்த முயற்சிகளை நீங்க தொழில் சார்ந்த முயற்சிகளை செய்யுங்க, சக்சஸ் ஆகும். இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குது. அது ஒரு பெரிய பாசிட்டிவ். அதாவது எதையும் சமாளிக்கலான்ற தைரியம் வரும், எதையும் துணிந்து செயல்படுவீங்க. இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இடத்துல அக்டோபர் 27 வரையிலுமே இருக்கும். அதே போல சூரியன் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துக்கு வரும். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் 18க்கு பிறகு வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு இல்லாம கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவன் மனைவி உறவு நிலையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும், சில உறவுகளால தான். மற்றபடி அயன சயன போகஸ்தானத்துக்கு குரு பார்வை அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து இருக்கிறதுனால தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க, பிரச்சனை கிடையாது. இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 5ஆம் பாவகத்துல மாதத்தோட முதல் பகுதியில் இருப்பாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லதுதான். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, அங்காளி பங்காளிங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மேலும் 7ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஆல்ரெடி காதல் இருப்பவங்க காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு, வரன் வர வாய்ப்பு உண்டு, திருமண உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. மாதத்தோட பிற்பகுதியில 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துடும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல வந்தாக்க நீசம். ஆனாலும் புதன் பாத்தீங்கன்னாக்க மாதம் முழுக்கவே ஏறத்தாழ அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் இருக்கும். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால இங்கேயுமே பாத்தீங்கன்னாக்க நீச பங்கம் ஆகும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் நீச பங்கம் ஆகும். அந்த வகையில மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து நீச பங்கம் ஆகிறதுனால பொதுவாகவே குடுக்கல் வாங்கல், கடன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்க பணம் வரும். நீங்க போய் கேட்டீங்கன்னாக்க மற்றவங்க கிட்ட கொடுத்து வச்சு பணத்தை நீங்க வசூலிக்கணும்னாக்க இது சரியான காலகட்டம், முயற்சி பண்ணுங்க, அதை வாங்கலாம். அதே போல சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க புதன் 7ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்ந்து இருக்கு இல்லையா. இப்போ உங்களுடைய வார்த்தைகளை மற்றவங்க தவறாக புரிந்து கொள்வார்கள். குறிப்பா நண்பர்கள், வாழ்க்கை துணைவர் அல்லது உங்களுடைய பிசினஸ் கூட்டாளிகள் தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனால கம்யூனிகேஷன் மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் தான். பண வரவு வரும், பிரச்சனை கிடையாது. குரு நல்லா இருக்காரு. ராகுக்கு எது எப்படி இருக்கு அப்படின்னா, ராகு பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 11ஆம் பாவகத்திலையும் கேது ராசிக்கு 5ஆம் பாவகத்திலையும் இருக்கும். இந்த கேது 5ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் தொடர்பான கவலைகள், பிள்ளைகளுக்கு செலவு பண்றது, அதே போல வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா அவர்களுடன் சில மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் முதல் பகுதியில உண்டு உங்களுக்கு. அதே போல ராகு 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால மேக்சிமம் மற்றவங்களுக்காக நிறைய உதவிகள் செய்வீங்க. சில பேரால் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். 3வது நபர்களுடைய தலையிட்ட குடும்ப வாழ்க்கையில் அனுமதிக்காத வரை உங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது உங்களுக்கு நிம்மதி தரும் செய்திகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உண்டு. ராகு 11 இருக்கிறதுனால லாபங்கள்லாம் வரும், பண வரவு வரும், சுப விரயங்கள் ஆகும். ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் உண்டு. ராகு 11 இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. வீடு கொடுத்தவன் 12ல இருந்து குரு பார்வையில வர்றதுனால உங்களுடைய புதிய முயற்சிகள், அபிலாஷிகள்லாம் நிறைவேறக்கூடியதாகவே இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில இருந்தே. ஒரே ஒரு பிரச்சனை, இந்த அக்டோபர் மாதத்துல நண்பர்கள், உறவுகள், கூட்டாளிகள், வாழ்க்கை துணைவர் இவர்களிடம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது, விட்டு கொடுத்து போறது, இதை மட்டும் செஞ்சீங்கன்னாவே இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். வேலை தொழிலை பத்தி சொல்லணும்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை அக்டோபர் 18க்கு பிறகு புதிய வாய்ப்புகளை தேடக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல இருக்கிற வேலையிலேயே ஒரே டென்ஷனா இருக்கு, டார்ச்சரா இருக்குன்னா இடத்துல நவம்பருக்கு பிறகு உங்களுக்கு அந்த டென்ஷன் டார்ச்சர் குறையும். நவம்பர் 27க்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு, இங்க குரு வக்ரமாகுது. அதனால உங்களுக்கு இந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி நவம்பர் வரையில இருக்கும். அதுக்கு பிறகு வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் டார்ச்சர்கள் குறையும். அதாவது பினான்சியலி ரொம்ப ஒரியா இருக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்கன்னா இந்த அக்டோபர் 18க்கு பிறகு உங்களுக்கு பினான்சியலி கொஞ்சம் ஸ்டேபிளா இருப்பீங்க. கொஞ்சம் எதிர்பார்த்த கையிருப்பு வரும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த அக்டோபர் மாதம். இந்த மாதத்துல எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி 12ஆம் பாவகத்தில இருந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. அதனால வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், நிதித்துறை, நீதித்துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர் பணி,
நிதி நிர்வாகம் இந்த துறைகளில் இருப்பவர்கள், மக்கள் தொடர்பு, அரசியல் இருப்பவர்கள், அரசாங்க பணியில வேலை பார்க்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். விவசாயம், மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கூடுதலான வருமானம் வரும், முன்னேற்றங்கள் உண்டு. அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து பெட்டராகவே இருப்பீங்க. உயர்கல்வி இன்னமும் கிடைக்காதவர்களுக்கு உயர்கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க பணிக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசாங்க பணி இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கெல்லாம் உண்டு. உங்க ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்குன்னாக இந்த சூரியன் நீச பங்கமாகும். ஏறத்தாழ ராசிக்கு 7ஆம் இடத்துல மாதத்தோட பிற்பகுதியில் அக்டோபர் 18 இருந்து வருது. குருவும் உச்சமாகிறாரு. அந்த வகையில கண்டிப்பாக அரசு தேர்வு எழுதிருக்கீங்க, அரசு பணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்க ஜாதகத்துல அந்த அரசு பணிக்கு போகக்கூடிய பிராப்தம் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி குறிப்பா சொல்லணும்னாக்க, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் பண விஷயத்துல பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. எதிர்பார்த்த பணம் வரவு கண்டிப்பாக உண்டு. உறவு நிலையில நீங்க கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடோடு இருப்பீங்க, அல்லது சற்று பிரிந்து கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினர் உறவு கூட சில பேருக்கு ஏற்படும். திருமணத்திற்காக வரன் தேடுறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் அமையும். மறுமணத்திற்காக வரன் தேடக்கூடியவர்களுக்கு மறுமணத்திற்கான வரன் அமையும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. ஆனா மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான வில்லங்கங்கள் தீரும், அல்லது ஆதாயங்கள் அதன் மூலம் கிடைக்கும். கேட்ட இடத்துல இருந்து கடன் கிடைக்கும், அல்லது நீங்க கொடுத்து வச்ச பணத்தை நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினர் உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினுடைய சப்போர்ட் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிலையை கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும். பிள்ளைகள் வகையில சில கவலைகள், சில போராட்டங்கள் இந்த காலகட்டத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். திருமணம் ஆகல, நீண்ட காலமா வரன் பாக்குறேன்னா வரன் பாருங்க. வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அக்டோபர் 18க்கு மேல பாருங்க. கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தொழில் வேலை அமைப்புகள்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வை கூட சில பேருக்கு எதிர்பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வருமானம் வரும், அஸ் யூஷுவல் இன்கம் வந்துகிட்டு இருக்கும். அது இல்லாம நீங்க யார்ட்டையாவது கொடுத்த பணத்தை நீங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி கடந்த காலத்தில் ஃபெயிலியர்னாக்க இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் வகையில செலவுகள், சுப செலவுகள் ஏற்படும். சில பேருக்கெல்லாம் கணவன் மணி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடு, நண்பர்களால சில பிரச்சனைகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மற்றபடி பாத்தீங்கன்னா கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் வேலை தொழில நல்லாவே இருக்கு, பிரச்சனை கிடையாது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வேலை தொழில பிரச்சனை கிடையாது, பட் மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை அல்லது பிள்ளைகள் பற்றி கவலையால மன அழுத்தங்களை கொஞ்சம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பணம் வர்றதுனால சமாளிப்பீங்க எல்லாத்தையுமே. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்யுங்க. அதாவது நீங்க திருப்பதி போயிட்டு வரலாம், அல்லது அருகாமையிலே இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி கோயிலுக்கு கூட நீங்க போயிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.